Good morning, everyone. Again, we will see the question paper. What we have answered yesterday. நம்ம நேற்று இதுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தோம். இந்த தமிழ் கொஸ்டின் பேப்பர்ல வந்து ஆன்சர் பண்ணியிருந்தோம். அதுல எதெல்லாம் கேள்விகள் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிற கண்டினியூஷனை தான் இன்னைக்கு பாக்குறோம். டெபிட் கார்டுக்கும் உள்ள கிரெடிட் கார்டுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து டெபிட் உடனே கட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது சரியான விடை. வசூல் செய்த பணத்தை சொந்த செலவு செய்யலாம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது தப்பு, செய்யக்கூடாது அப்படின்னு தான் நம்ம பேசணும். ஆனா ஓவர்லேப்ல நம்ம வந்து தப்பா எடுத்திருக்கோம். ஸோ ஆன்சர் வந்து வசூல் செய்த பணத்தை சொந்த செலவு செய்யக்கூடாது. ரொட்டேஷனுக்கு விட்டோம் அப்படின்னா அது தப்பு. நோட் பண்ணிக்கோங்க. கீழ்கண்டவற்றில் பிணையம் இல்லாமல் கிடைக்கும் கடன் வசதி அப்படிங்கிறது கரண்ட் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடியது. அதுல ஓடி ஃபெசிலிட்டி தான் நமக்கு பிணையம் இல்லாம கொடுப்பாங்க. ஸோ இதுல எது தப்பான ஆன்சரோ அதுக்கு போகலாம். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு கேள்வியுமே நம்ம பண்றப்ப 2-3 தடவை நம்ம படிக்கணும். இல்லாட்டி பாத்தீங்கன்னா மார்க் வந்து ஏதாவது ஒண்ணு போயிடலாம். ஸோ பக்கெட் 3ல இருந்து பக்கெட் 2க்கு வந்திருக்காங்க அப்படின்னா 3ல இருந்து 2க்கு போனா அதுக்கு பேர் வந்து ஒரு டைம் பக்கெட் அப்படிங்கிறப்ப முன்னே நகர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. முன் நகர்தல் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஆன்சரை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆன்சர்ஸ்ல கூட நம்ம தப்பு வரலாம். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கடன் மீட்பு முகவர் தெரிந்திருக்க வேண்டிய விஷயங்கள் யாவைன்னா ரிசர்வ் வங்கியோட வழிகாட்டுதலுக்கு நடத்தலை அலகுகள் தெரிஞ்சிருந்தா போதும். கூடுதல் பணயம் என்றால் என்ன? இதுல பாத்தீங்கன்னா அடிஷ்னலா கொடுக்கக்கூடிய கொலாட்ரல் செக்யூரிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒண்ணு பத்தாதப்ப கொடுக்கறது, இன்னொன்னு சரிசமமான உரிமையோட இதை அணுகக்கூடியதுன்னு 2 பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. மேற்கண்ட 1 மற்றும் 2 அப்படின்னு எடுக்கணும். இங்க ஒரு பாயிண்ட மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா 50% கரெக்ட் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதை வந்து பார்த்துக்கணும். தப்பெல்லாம் நம்ம பார்க்கறப்பதான் அடுத்த முறை நீங்க பண்றப்ப ஃபுல்லா பண்ணுவீங்க. இந்த லிங்க்ல மல்டிபிள் என்ட்ரி கொடுத்துருக்கேன். ஒரு முறை பண்ணி பார்த்துட்டு தப்பு வந்தது அப்படின்னா உங்களோட பிடிஎஃப் சேவ் பண்ணி வச்சுட்டு படிச்சு பார்த்துட்டு இன்னொரு முறை லிங்க்குக்கு போய் ஆன்சர் பண்ணலாம். குறைந்தபட்ச தவணை அப்படிங்கிறது ஒரு கிரெடிட் கார்டுல நீங்க வந்து பணம் கட்டினா குறைந்தபட்ச தவணை கட்டினாலும் 90 நாளைக்கு அப்புறம் கடனை கடந்தவர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. முழு நிலுவைத் தொகை கட்டினா மட்டும்தான் அவங்க வந்து சொல்லுவாங்க. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம். அடுத்த பாயிண்ட் பாருங்க. கடன் அட்டை வழங்கும் வங்கியில் கணக்கில்லாதவர்களுக்கு கடன் கொடுக்கப்படும் அப்படின்னா அது ஒரு பேங்கை பொறுத்தது. சில பேங்க்ல வந்து உங்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுப்போம் அப்படின்னு கொடுப்பாங்க. சில பேர் சேலரி அக்கௌண்ட் இருந்தாதான் கொடுப்போம் சொல்லுவாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பேங்க் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. கையகப்படுத்தும் வங்கி சேகரிக்கும் வங்கி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கடன் அட்டை உபயோகத்தில் கிரெடிட் கார்டை யூஸ் பண்றப்ப உரிய தொகையை யார் கொடுக்குறாங்களோ அது அந்த மெர்ச்சன்ட்டோட பேங்க் தான் அவங்களுக்கு உடனே பணம் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள யார்கிட்ட இது பண்றாங்களோ அந்த கஸ்டமர்கிட்ட இருந்து வசூல் பண்ணி கலெக்ஷன் பேங்க் கொடுத்தப்ப வாங்கிப்பாங்க. ஸோ அந்த கஸ்டமரோட அதாவது எந்த மெர்ச்சன்ட்ட போய் நீங்க பொருள் வாங்குறீங்களோ அவங்களோட பேங்க் அப்படிங்கிறது தான் வணிகரின் வங்கி. ஸோ இந்த மாதிரி ஒரு கேள்வியும் நம்ம பண்றப்ப அதுல இருக்கக்கூடிய ஆன்சர்ஸை கரெக்டா பார்த்துக்கோங்க. ஆப்ஷன்ஸை பாருங்க. அதுக்கப்புறம் பிடிஎஃப் சேவ் பண்ணி வச்சுட்டு அகைன் அண்ட் அகைன் படிங்க. கல்வி கடன் பெற முடியாத பிரிவு எது அப்படின்னா எது கொடுக்க மாட்டாங்கன்னா பள்ளிக்கூட நிலை கல்விக்கு தான் கொடுக்க மாட்டாங்க. நம்ம அப்படியே ரிவர்ஸ்ல எடுத்திருக்கோம். பெற முடியாதது அப்படின்னா பெற முடியக்கூடியதை போய் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி 1-2 தப்புகள் நம்ம பண்றப்ப ஏன்னா எப்பயுமே வந்து ராங்கா எது கரெக்ட் ஆன்சர் எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னே திங்க் பண்ணிட்டு வருவோம். பெற முடியாதது எது அப்படிங்கிறப்ப நம்ம வந்து பெறக்கூடியதை வந்து நம்ம எடுத்துட்டோம். ஸோ இந்த மாதிரி ஆன்சர்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா நெகட்டிவா கேட்கக்கூடிய கேள்விகள் 10-12 இருக்கும். ஒவ்வொரு பேப்பர்லயும் அதை கரெக்டா பண்ணணும். கடன் அட்டையால் வியாபாரிக்கு என்ன அனுகூலங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு பணம் நிறைய கஸ்டமர் கிடைக்கிறாங்க. நிறைய நிறைய பொருளுக்கு வந்து விற்க முடியுது. ரொம்ப வந்து
படத்தை வந்து அதாவது ஒரு பொருளோட ஏற்ற இறக்க விலைகள் வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு மட்டும்தான் ஆஃபரு. நீங்க கிரெடிட் கார்டுல வாங்கினா 15,000 ரூபாய்க்கு கொடுக்கறத 10,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அதே அடுத்த கிளைமே இன்னைக்கு இப்போ சண்டே ஆஃபர் முடிஞ்சிருச்சு, 1 ஹவர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்தவங்களுக்கு அதிக விலையில கொடுப்பாங்க. ஸோ மேற்கண்ட 1 மற்றும் 2 இந்த 2 விதத்திலையும் இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒண்ணுக்கே 2 ஆன்சர் இருக்கப்ப நல்லா படிச்சு பார்த்து பண்ணுங்க. உத்தரவாதம் உள்ள கடன்கள் அப்படின்னா ஒரு வீடோ ஒரு நிலமோ நம்ம கொடுத்துருந்தாதான் அதை வந்து உத்தரவாதம் உள்ள கடன் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா டிப்ரிசியேஷன் வேல்யூ இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு பொருள் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இப்ப அதுக்கு வந்து அந்த பொருள் கெட்டு போற பொருளா இருக்கு, நிறைய மிளகா மூட்டையெல்லாம் இருக்கு, அதை வந்து அவங்க காமிச்சு விவசாய கடன் வாங்கியிருக்காங்க, இப்ப அது தண்ணியில நனைஞ்சு போச்சு, கெட்டு போச்சு அப்படின்னா அப்ப ஏதோ ஒரு பொருளை கொடுத்தாங்கன்னு சொன்னா அது உத்தரவாத கடனாக இருக்காது. நிலம் மற்றும் கட்டடத்தின் மீது பிணையம் அப்படிங்கிறது தான் வந்து உத்தரவாத கடனாக இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. ஒரு வாடிக்கையாளர் வங்கியை அறங்காவலராக நியமித்தால் வங்கியின் தன்மை என்ன அப்படின்னு இருக்கோம். பயனாளி அப்படின்னு சொல்லுவாங்க, ட்ரஸ்டி அண்ட் பெனிஃபிஷியரி அப்படின்னு சொல்லுவாங்க. வாடிக்கையாளர் வந்து அறங்காவலராகவும் பேங்க் அது பெனிஃபிஷியரி அப்படின்னு சொல்லுவாங்க. வாடிக்கையாளரை வங்கியை அலங்காரவலராக நினைக்க பேங்க் வந்து ட்ரஸ்டி, அந்த கஸ்டமர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கஸ்டமர் வந்து வங்கியின் தன்மை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து ஆன்சர் பாத்தீங்கன்னா அறங்காவலர் அப்படிங்கறதுதான் சரியான ஆன்சர். மாத்தி கொடுத்துருக்காங்க இந்த பேப்பர்ல, கரெக்ட் பண்ண சொல்லணும். ஸோ இந்த மாதிரியும் இருக்கலாம் சில நேரம். வாடிக்கையாளர் வங்கியை அறங்காவலராக நினைக்கும் போது வங்கியின் தன்மை அறங்காவலர் தான். அந்த பேங்க் பண்ற அந்த கஸ்டமர் வந்து பெனிஃபிஷியரியா இருக்காங்க. ஸோ இதுல அறங்காவலர் என்பது சரியான விடை. நோட் பண்ணிக்கோங்க. கீழ்கண்டவற்றில் தவறானது இது. அனைத்து கடன்காலிக்கும் கடனை திரும்ப செலுத்துவதில் மற்றவர்கள் அல்ல, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். எல்லாமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அதனால மேற்கண்ட எதுவும் இல்லை அப்படிங்கிறத நம்ம ஆன்சரா எடுத்துக்கணும். ஸோ கேஒய்சி வந்து 2002 கொண்டு வந்தாங்க. 2007 தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பேங்க் டிசம்பர் 31 எல்லாரும் பண்ணுங்க, பேனை இணைங்க, ஆதார் இணைங்கன்னு இப்ப வரைக்கும் கேட்டுட்டே தான் இருக்காங்க. ஸோ அது ஃபர்ஸ்ட் வந்தது எப்போ அப்படின்னா 2002 வந்தது. நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா கேள்விகளையும் நம்ம வந்து ஒரு முறை பண்ணி பார்க்குறப்ப நமக்கு நிச்சயமா கரெக்டான ஆன்சர் வரும். 2-3 தடவை பண்ணி பாருங்க, அதுதான் கரெக்டா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஒரு பெரிய கொஸ்டினா கொடுத்துருக்காங்க. மேல்கண்ட அனைத்தும் அப்படிங்கிறது தான் இதுல பதிலா கொடுத்துருக்கோம். அதாவது பெரிய கொஸ்டினா இருக்கிறதுக்கு 2 மார்க் கொடுத்துருந்தாங்க. முதல்ல அப்படி இருந்தது. இப்ப 100 கேள்விகள் கேட்கறாங்க. சின்ன கொஸ்டின்களாக இருக்கு. நல்ல ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய குழப்பக்கூடியதாக நெகட்டிவா இருக்கக்கூடியதெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அதனால எக்ஸாமை பண்றப்ப நல்லபடியா பண்ணுங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். அண்ட் நீங்க இந்த மாதிரி எக்ஸாம் பண்ண உடனேயே இமிடியட்டா உங்களுக்கு வந்து எக்ஸாமோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு உடனடியாக உங்களோட டெஸ்க்டாப்லயே யுவர் ஸ்கோர் கார்டு அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. அந்த டிஸ்பிளே பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து கரெக்டா 50 மார்க் மேல வாங்கியிருந்தாதான் நம்ம பாஸ். அதனால கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லா பண்ணுங்க. 50 மார்க்குக்கு வாங்கி எல்லாரும் பாஸ் பண்ணுங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன். டேக் கேர். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்.